ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டா அதே நேரத்தில் ரொம்பவும் மொறுமொறுப்பாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய கோவக்காய் 65 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் 65 எந்த சாப்பாடு கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் ஈவினிங் டீ கூட மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் 65 செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 250 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவக்காயும் நீல வாக்கில் 4 அல்லது 6 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப கனம் இல்லாமல் மெல்லிசான பீஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்க. நான் 1 டீஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் எப்படி டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். கூடவே இந்த ஃப்ரைக்கு வேண்டியது மிளகாய் பொடி. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. நான் நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு கடலை மாவு வேணும். நான் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. அதில் கப்பி குருணை ஏதாவது இருக்கும், அதனால நல்லா சளிச்சிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பி கிடைக்கும். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே தண்ணி சேர்க்க வேணாம். கோவக்காயில் இருக்க தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கணும். நான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். கோவக்காய் மேலே மாவெல்லாம் நல்லா கோட்டாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது அதிகமாக தண்ணி சேர்த்து மாவு குலைவாக இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம சேர்த்த மாவு ட்ரையாக இருக்கணும். கோவக்காயில் கோட்டாயும் இருக்க மாதிரி கலந்து வைக்கணும். அப்போ தான் கோவக்காய் 65 நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப நேரத்துக்கு பதத்து போகாமல் இருக்கும். இது எல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 10 அல்லது 15 நிமிஷம் வரைக்கும் சோக்காகி இருக்கட்டும். அதிக நேரம் ஊற வைக்க வேணாம், 15 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. உப்பு காரம் மாவியெல்லாம் கோவக்காயோட ஊறி பிடிச்சி இருக்கணும். இப்போது 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். இதில் கோவக்காயை ஒன்றொன்னா சேர்த்துக்கிறலாங்க. ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கிறணும். குறைவான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துரும். அதனால் மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு பொரிச்சுக்கோங்க. பச்சை கோவக்காயெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. இதை உடனே கிளற வேணாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் லேசாக பரட்டி விடுங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வரை இதை நல்லா வேக வைக்கணும். தீயை குறைச்சி வச்சிடாதீங்க. இப்போது ஃப்ரை பண்ண தொடங்கி 6 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். வறுக்காத நிலக்கடலையாக இருந்தால் கோவக்காய் பாதியளவு வெந்த உடனே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுக்கிறணும். நம்ம சேர்த்த நிலக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஃப்ரை ஆகி நல்லா முருகி வரணும். இதை கோரி எடுத்துட்டு அதோட எண்ணெயில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறலாங்க. இது மாதிரி நான் ஒரு செட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கோவக்காய் எந்தளவு ரோஸ்ட் ஆகி மொறுமொறுன்னு இருக்குதுன்னு. இதே மாதிரி அடுத்த பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கோவக்காய் 65 ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம நிலக்கடலையை பொடி பண்ணி சேர்த்துருக்கோங்க. முழுசாகவும் நிலக்கடலை போட்டிருக்கோம். சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா கோவக்காயும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கோவக்காய் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோவக்காய் 65 இருந்தால் போதுங்க. ரசம் சாம்பார் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கோவக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.